மின்சாரம் நீங்கள் சொன்னது மாதிரி உங்கள் அப்பா ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து ஒரு கல்வி சார்ந்த வேலைகள் தான் நிறைய இருந்தது. அதற்கு பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஹோட்டல்ஸ் வந்துட்டீங்க, டிரான்ஸ்போர்ட் வந்துட்டீங்க, சிமெண்ட்டு பண்ணுறீங்க. இப்படி எப்படி ஜிக்ஸாகாக டைவர்சிஃபைடாக பண்ணுறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேஸ் வந்து எந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு பேஸ், சிம்பிள் பேஸ் என்னென்னா வி ட்ரஸ்ட் அவர் எம்ப்ளாயீஸ். அவங்கள செலக்ட் பண்ணுவோம். ஒரு எம்ப்ளாயி எங்களுக்கு கரெக்டாக கிடச்சிட்டாங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனை நாங்கள் வளர்ந்து கொண்டு போயிடுவோம். அதுக்கு மாதிரியான ஒரு எம்ப்ளாயை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அந்த ஹெட்டை தேர்ந்தெடுக்கணும். ஒரு காலேஜ் நல்லா வளரணும் அப்படின்னா இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டால் நீங்கள் 40 காலேஜ் இருக்கும். 40 காலேஜும் சேர்மன் பார்க்குறாரு இல்லை செக்ரட்டரி பார்க்குறாருன்றது முடியாத காரியம். அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து போட்டுட்டோன்னா அந்த இன்ஸ்டியூஷன் நடக்குது. அந்த இன்ஸ்டியூஷனில் ரிசல்ட் எப்படி வருது, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கறது நம்மளுடைய வேலை. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி மருத்துவத்துறை, ஏன்னா நம்ம சிம்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால மருத்துவம்னு சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எடுத்துட்டோம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை வச்சுட்டு நம்ம கரெக்டான பீப்புள் ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டோ 10 டிபார்ட்மெண்ட்டோ அது ப்ரொஃபஷனலாக சேர்ந்து எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா நம்மளோட இன்டர்ஃபியரன்ஸ் அதில் இருக்கக்கூடாது. அந்த துறைக்குள்ளே நம்மளோட இன்டர்ஃபியரன்ஸ் போச்சுன்னா அது கெட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து வி கம்பேர் அன் ஆப்பிள் டு ஆப்பிள், ஆரஞ்சு டு ஆரஞ்சு. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த தொழில் என்னோட இதுன்னு விட்டுருணும். ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓனர்ஷிப் கொடுக்குறப்போ. நம்ம வந்து ஆனால் எனக்கு மேலே என்னதான் ஓனர்ஷிப் கொடுத்தாலும் எனக்கு மேலே இருக்கிற பாஸ் வந்து நாளைக்கு நம்ம நடத்துவார்ன்ற கான்ஃபிடென்ஸையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். நான் பண்ணலைனாலும் பாஸ் பண்ணுவார். அதுக்கு நான் ஜெனியூனாகவும் இருக்கணும், அப்படி இருக்கணும். அவங்க அதாவது சொல்லுவாங்க, இந்த யானையை கும்கிக்கு சொல்லுவாங்க, யானையின் பலத்தை விட மேலே உட்காந்துருக்கிறவருடைய பலம் தான் முக்கியம். அவர் பார்த்தா அமைதியாக இருப்பார், யானை பெருசு தான். அப்போது நம்ம என்ன பண்ண, நம்ம வந்து எப்பவுமே ஆடிக்கிட்டு கரெக்டாக பண்ணிக்கிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீ விளையாடு, களத்தில் விளையாடு, நான் வேடிக்கை பார்க்குறேன், உனக்கு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிற்கிறேன்னும் போது ஹீ வில் கெயின் வாட் எவர். எதிரி யாராவது இருக்கலாம், எதிரிங்கிறது சொல்கிறது வந்து நம்ம காம்படிட்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு வேளை எனக்கு நெருக்கடி ஏற்பட்டால் என்னோட பாஸ் வந்து சரி பண்ணுவார். ஸோ அதுக்குரிய தகுதியோடு இந்த பாஸ் இருக்கணும். ஓகே, டைவர்சிஃபை பண்ணாட்டியுமே கூட 70,000 மாணவர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு எப்படி மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 24 ஹவர்ஸில் எதெல்லாம் பார்க்க முடியும், எப்படி இதை சிஸ்டம் பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய பேருக்கும் சிக்கல் அதான், ஒரு 50 எம்ப்ளாயை தாண்டிட்டாலே அதை சிஸ்டமைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹேண்ட்லிங் ஹியூமன் இஸ் ரியலி டஃப் டுடே. ஹவு யூ ஆர் டூயிங் இட்? இப்போ நீங்கள் சொன்ன அந்த பார்வையிலே பார்த்தோன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இப்போ 4 யூனிவர்சிட்டிஸ், மல்டிபிள் காலேஜஸ், மல்டிபிள் ஃபீல்ட்ஸ், ரைட் ஃப்ரம் கேஜி டு பிஹெச்டியிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 400 கோர்ஸ் இருக்கும். அப்போது அத்தனையும் நம்ம பண்ணலை. நம்ம வந்து ஒருத்தருக்கும் இந்த துறை சார்ந்தவர்கள் யார் சிறந்தவர்கள்னு அவரை தேர்ந்தெடுத்து நமக்கு அது வேலை இருக்கும், அந்த வேலை கட்டாயம் இருக்கும். அந்த தேர்ந்தெடுத்து அந்த துறை சார்ந்தவர்களிடம் அதை நம்ம ஒப்படைக்கிறோம். அது ஒப்படைக்கும் போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அவங்க பர்ஃபார்மன்ஸ், இதே துறையில் சார்ந்தவங்க இன்றைக்கி நமக்கு இந்த தொழிலில் யார் சிறந்து விளங்குறா, நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னும் போது 1 to 1 அவங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கும் போது அவங்க ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க, நம்மளோட ஐடியாவை பரிமாற்றிக்கொள்வோம். அப்போ மாற்றிக்கொள்ளும் போது ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு சுச்சுவேஷனில் போகுது. நம்ம மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் போய் அன்றைக்கி ஸ்டெப் இன் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத உதவி செய்வோம், உபத்திரம் பண்ண மாட்டோம்.